பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் கூட தினமொரு தேடல் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையானது என்னவென்றால், ஏசாயா எழுதின புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் புது பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார், புது அபிஷேகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், வரங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார், வல்லமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம பலவீன நேரங்களில், சோர்ந்து போகிற நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ என்னதான் சோர்வு இருந்தாலும், நம்ம சோர்ந்து போயிருந்தாலும், எவ்வளோ டயர்னஸ் இருந்தாலும் அவர் சமூகத்தில் அமர்கிற பொழுது ஆவியானுடைய பலனை நமக்கு கொடுத்து நம்மளுக்கு உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம எவ்வளோதான் ஓடினாலும், எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் ஒரு நாள் சோர்ந்து போகவே மாட்டோம். ஏனென்றால் அவருடைய பலன் நம்மீது இருக்கிறது, அவருடைய கிருபை நம்மீது இருக்கிறது. அவரோட பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பு நீங்கள் உயிரடைவீர்கள். அப்போது தேவனுடைய அந்த அபிஷேகத்தையும் அவருடைய ஆவியும் பெற்றுக்கொள்கிற பொழுது நம்ம புது பலன் அடைந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடினாலும் களப்படைந்தாலும் என்னதான் சோர்ந்து போனாலும் அவர் சமூகத்தில் அமர்கிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது நல்ல பலனை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதை பார்த்து கொண்டு, ஐயோ நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியலையே, வேதத்தை வாசிக்க முடியலையே, ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் என்னால் அமர்ந்து ஜெபிக்க முடியலன்னு நீங்கள் வேணால் வருத்தப்படலாம். ஆனால் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் உற்சாகத்தோடு ஜெபிக்கவும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு 10 நிமிடமாவது தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நாளும் பலனே வராது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பலனை கொடுத்து, புது கிருபையை கொடுத்து, வரங்களை கொடுத்து, தரிசனங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா என் அன்பு சகோதர சகோதரிகளே? ஆவியானவரே உமது கரத்தில் ஆண்டவரே, அப்பா இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலனை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, ஆவியானவர் வரங்களையும் வல்லமைகளையும் தரிசனங்களையும் கொடுத்து அவர்களை நீங்கள் உயர்த்த வல்லவராக இருக்கீங்கப்பா. யாரெல்லாம் என்னால் ஜெபிக்க முடியலையே, காத்திருக்க முடியலையே, ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியலையே, பேச முடியலையே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அவர்கள் மீது உமது ஆவியை ஊற்றும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு புது பலனையும் புது கிருபையும் அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் தரும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படியாய் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ்.